ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு காரசாரமான ஒரு சிக்கன் சுக்கா ரெசிபி தான் செய்து காட்ட போகிறேன். வெல்கம் டு அம்புலிஸ் கிச்சன். வாங்க சமைக்கலாம். இந்த சிக்கன் சுக்கா மசாலா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மசாலா பவுடர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சூடான வானொலியில் 3 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி எடுத்து அதை 2-3 நிமிஷம் வரைக்கும் மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்க போகிறேன். அந்த சூடாக இருக்கிற மல்லியில் 4 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 அன்னாசி பூவு, 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு திரும்பவும் மிதமான சூடில் வறுத்து எடுத்துக்க போகிறேன். மல்லி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதோட வறுபட்ட வாசனை வரும்போது நீங்கள் கடாயிலேருந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது போல் வறுபட்ட பொருட்களோட கலர் மாறும்போது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அதே சூடான கடாயில் 1 டீஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணுகிற ஏதாவது சமையல் எண்ணெயை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சூடான எண்ணெயில் 5 நம்பர் காஷ்மீரி மிளகாவும் 8 நம்பர் குண்டூர் நல்ல காரமான மிளகாவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம். குண்டூர் மிளகாவும் காஷ்மீரி மிளகாவும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கலர் மாறும். அப்போது நீங்கள் அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. வறுப்பட்ட எல்லா மசாலா பொருட்களும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சியில் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா பவுடரை ஒரு காற்று புகாத பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயோ வெளியிலையோ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் சுக்கா ரெசிபிக்கு நான் ஸ்கின்லெஸ் ஒரு 1 கேஜி சிக்கன் மீடியம் பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த சிக்கனில் ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்து அரை மணி நேரம் வச்சதுக்கப்புறமா 4 முறை நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். அப்படி கழுவி எடுத்த சிக்கனில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாப்பொடி, அரை டீஸ்பூன் நல்ல காரமான குண்டூர் மிளகாய் பொடியும், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும், உங்களுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா பிசைந்து மினிமம் 1 மணி நேரமாவது ஊற வைக்கணும். உங்களுக்கு டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைங்க. நான் இப்போது இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். ஒரு பெரிய பேனில் கடலெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லைனா நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலையும், ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடுசாக அரிஞ்சதும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். எப்போதும் வெங்காயம் வதக்கும்போது அதிகமான தீ வச்சு வதக்கணும். அப்போ தான் வெங்காயத்துலேருந்து தண்ணீர் வெளியே வராமல் வெங்காயம் நல்லா வதங்கும். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூனோட குறைவா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சிக்கனில் சேர்த்துருக்குறோம். அதனால் கொஞ்சமாக இப்போது மஞ்சத்தூள் சேர்த்தா போகிறோம். 2-3 நிமிஷம் மஞ்சத்தூள் போட்டு வதக்குனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 மணி நேரமாக ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை இப்போது நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா இஞ்சி வெங்காயம் பூண்டு விழுதெல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி மூடி வேக வைக்கும்போது சிக்கன்லேருந்து தண்ணீர் இறங்கும். அந்த தண்ணியிலே இந்த சிக்கன் வெந்துடும். நம்ம இடையில இந்த லிட்டு ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கணும். நான் கொஞ்சம் கூட தண்ணீரே சேர்க்கலை. ஆனாலும் சிக்கன்லேருந்து நல்லா தண்ணீர் வெளியே வந்து சிக்கன்னு ஒரு மாதிரி 50% வெந்துடுச்சு. இப்போ நான் ஒரு 2 பச்சை மிளகா கீறினதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பின்னையும் மூடி வேக வைக்க போகிறேன். இப்போ பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். நான் எப்பொழுதும் சமைக்கும்போது தேவைக்கு குறைவாக தான் உப்பு சேர்த்துக்குவேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதிகமாகிட்டால் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் எப்பொழுதும் குறைவாகவே சேர்த்துக்கிறது நல்லது. திரும்பவும் சிக்கனை ஒரு மூடி போட்டு ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்க போகிறேன். நமக்கு அப்போ ஒரு 80% சிக்கன் வெந்துடும். அதுக்கப்புறமா
மூடியை திறந்துட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பொடியை நான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மசாலா எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் போட்ட மசாலா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம போட்ட மசாலா சிக்கனில் நல்லா பிரண்டு வந்துடும். திரும்பவும் மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் குறைவான தீயில் வேக வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு அப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போது நம்மளோட சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் பேனை மூடி போட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் மிதமான தீயில் வச்சா போகிறோம். அப்படி பண்ணும்போது நம்ம போட்ட பெப்பரும் கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் சிக்கனில் நல்லா இறங்கி நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் ஸ்டார்டர் ஆகவோ இல்லைன்னா சாப்பாடு கூடயோ நீங்கள் பரிமாறிக்கலாம். இந்த காரசாரமான சிக்கன் சுக்கா ரெசிப்பியை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் சுக்கா ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த குழம்பு கூட வேண்டாம். இந்த மசாலாவே நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சுவையான சிக்கன் சுக்கா ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ்அப் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், செய்து பார்த்துட்டு அதோடய ஃபீட்பேக்கும் கொடுங்க. நம்ம என்னோடய அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.